வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், நீதிபதி தீர்ப்பை வாசிக்க வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததை வருகின்ற திங்கட்கிழமையன்று நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில், விசாரணையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவின் வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களும் மிக பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாவார்கள். கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் மட்டும் 100 கோடி முதல் 150 கோடி வரை செலவு செய்ய வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னம் கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தோல்வியை மட்டும்தான் தழுவார்கள். புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் இங்கு தாமதமாகும். அதே சமயத்தில் வேட்பாளர்களது நிலைமையும் பரிதாப நிலைமையாக மாறிவிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த முறை 175 தொகுதிகளை கைப்பற்றும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 5 நிறுவனங்கள் வெற்றி வாய்ப்பு திமுகவின் கூட்டணிக்குத்தான் இருக்கிறது. அதிமுக கூட்டணி வெற்றியடைவது கடினம்தான். இதற்கு முக்கிய காரணமே அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவினைகள்தான். உட்கட்டமைப்புகள் இங்கு மிக மிக மோசமாகவே இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகள் வெற்றி வாய்ப்பை இங்கு இழக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. சசிகலாவிற்கு ஆதரவாக தென் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றுடன் ஒன்று சசிகலாவின் பின்னால் தான் பிரச்சாரங்களையும் மேற்கொள்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் இரட்டை இலை சின்னமும் தற்பொழுது முடக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியானால் இதைவிட மிகவும் மோசமான ஒரு நிலைமை யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அவருக்கு கிடைத்தால் மட்டும்தான் அடுத்த 20 ஆண்டுகள் அதிமுகவில் அவரால் நிலைத்து நிற்க முடியும். பிரதான கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வர முடியும். ஆனால் இரட்டை இலை சின்னம் இந்த முறை முடக்கப்படும் என்ற சாத்தியக்கூறுகளும் கருத்து கணிப்புகளும் அதிகமாக இருப்பதால் நிச்சயம் அதிமுக இந்த தேர்தலோடு ஒட்டுமொத்த தோல்வியை தழுவி சுக்குநூறாக உடையும். சசிகலா புதிய கட்சியே அதிமுகவின் தோல்விற்கும் பிரிவினைக்கும் முக்கிய காரணமாக அமையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.